அழியாதொரு குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. தாழ்த்தப்பட்ட இனம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்த ஒருவன் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற முடியுமென்றால், அந்த தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக துணிந்து போராட முடியுமென்றால், இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் தீண்டாமை கொடுமைக்காகவும் எதிர்த்து போராடி வெற்றியும் காண முடியுமென்றால் அவர் பெயர் என்ன தெரியுமா? தன்னுடைய பள்ளி படிப்பில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்து, இவன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன், இவனால் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது என்று ஆசிரியர்களே நினைத்த பொழுது 1907ஆம் ஆண்டு நடந்த மெட்ரிகுலேஷன் தேர்வு முடிவில் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி தேர்ச்சி கூட பெற முடியாது என நினைத்த ஒருவர் மும்பை மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வர முடியுமென்றால் அவர் பெயர்தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ராம்ஜி, மாலோஜி, சக்பால் மற்றும் பீமாபாய் தம்பதியினருக்கு 14வது குழந்தையாக பீமாராவ் ராம்ஜி பிறந்தார். காலப்போக்கில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கராக மாறி இந்தியாவில் பல கோடி மக்களின் அறிவு கண்ணை திறந்த ஆசானாக இருப்பவர். 1913ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியாவிலிருந்து கடல் கடந்து அமெரிக்கா புறப்பட்டார். கீழ் சாதியில் பிறந்த ஒரு ஏழை மாணவன் கடல் கடந்து படிக்கச் சென்ற ஒரு பெருமை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரே போய் சேர்ந்தான். தான் இந்தியா திரும்பும் போது ஒரு மேதையாக திரும்ப வேண்டுமென்று உறுதி கொண்டார். படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். இரவு பகல் என்று பாராமல் உழைத்தார். எப்பொழுதும் புத்தகமும் கையுமாகவே காட்சியளித்தார். அங்கு பயிலும் மாணவர்களின் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாறுபட்டவராக காட்சியளித்தார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் மனம் உரிமையற்று ஒடுக்கப்பட்டு கிடக்கும் பரிதாபத்திற்குரிய மக்களின் முன்னேற்றத்திற்கும் உழைப்பதையே விரும்பியது. இந்த நாட்டில் அரசியல் கொடுமையை விட சமூக கொடுமையை பயங்கரமாக உள்ளது. அதை எதிர்த்து போராட சமூக சீர்திருத்தவாதிகள் முன்வர வேண்டும் என்று கூறினார். தீண்டாமை நாட்டை விட்டு அகல வேண்டும் என்று விரும்பினார். தாழ்த்தப்பட்ட இன சிறுவர்கள் கல்வி கற்க தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியது ஒரு முக்கியமான கடமை என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கருதினார். உயர் சாதி மாணவர்களால் கீழ் சாதி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று கருதினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தங்கி படிக்க விடுதி ஒன்றை திறந்தார். உயர்நிலை பள்ளி மாணவர்களின் கல்விக்காகவும் ஒரு விடுதி திறந்தார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் இந்த பணிகள் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்ற பகிஷ்கரி இட்டாகரின் என்ற சபாவை ஏற்படுத்தினார். இதில் தாழ்த்தப்பட்டவர்கள் மேன்மை பெற வேண்டுமென்று விரும்புவரை உறுப்பினராக சேர்த்தார். விடுதலை பெற்ற பின்பு நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசியல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட அமைச்சரானார். இந்திய அரசியல் சட்டத்தை நிர்ணயிக்கும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு உதவி புரிய 7 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்த 6 மாதங்களில் அந்த வேலையை முடித்தார். நாடே அவரை பாராட்டியது. அறிவுலக மேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி தூக்கத்திலேயே உயிர் துறந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றிய அறிவுலக மேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நினைவாக நாடு பல சிறப்புகளை செய்தது. அவரது பிறந்த நாளை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவித்தது. அவர் பெயரால் சட்ட கல்லூரி உருவாக்கப்பட்டது. அவரது உருவம் குறித்த அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. சட்டமேதை அம்பேத்கர் சரித்திரத்தின் நாயகர். புட்டுப்பட்டே குனிந்தோரின் ஊனல் நிமிர வாழ்ந்தவர். பரோட மன்னராலே பட்டங்கள் பயின்றவர். படோடும் இல்லாத பல்துறை வித்தகர். தீண்டாமை வேறறுக்கும் சட்டங்களை இயற்றிய வேண்டாமை இல்லாத வேந்தனை வாழ்த்துவோம். உலகம் உள்ள நாள் வரைக்கும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழே நினைக்கும். தேன் என்றால் இனிக்கும், பூவென்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழே நினைக்கும். என் உயிருள்ள வரைக்கும் அவர் கொள்கைகள் என் மூச்சாய் இருக்கும். வாய்ப்பிற்கு இணக்கம் வருகிறேன். வணக்கம். நன்றி.